தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழரசன் பச்சமுத்து அவருடைய இயக்கத்துல அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் அவர்கள் நடித்த லப்பர் பந்து இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்துல அந்த ஊர்லயே பல வருஷமா ஒரு கெத்தான பேட்ஸ்மேனா கெத்து அப்படின்ற பேர்ல இருக்கிறாரு அட்டகத்தி தினேஷ் அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் கம் பெயிண்டர். அவர் வந்துட்டு விஜயகாந்தோட ஒரு மிக தீவிரமான ஒரு ரசிகர். அவர் எப்பெல்லாம் பேட்டிங் ஆட போறாரோ அப்பெல்லாம் விஜயகாந்த் சாரோட அந்த நீ பொட்டு வச்ச தங்க கூட அந்த பாட்டு போடுவாங்க. அவர் தான் கதாநாயகோட அப்பா. அதே மாதிரி பேட்டிங் அண்ட் பவுலிங்ல ஒரு பெஸ்ட் பிளேயரா அன்பு அப்படின்ற கதாபாத்திரத்துல ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு மிக தீவிரமான ஒரு விஜய் ரசிகர். அவர் எப்பெல்லாம் கிரவுண்டுக்குள்ள வராரோ அவருக்கு வந்து விஜய் சாங் போடுவாங்க. அவரோட ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஊர்ல இருக்க ஜாலி டீம்ல ஜாயின் பண்ணி விளையாடணும், அதாவது அந்த டீமுக்கு விளையாடணும் அப்படின்றத அவரோட ஆசை. ஆனா ஒரு ஜாதிய காரணமா காட்டி அவர் வந்து டீமுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அதனால ஒரு கெஸ்ட் பிளேயரா மத்த டீம் கூட ஊர் ஊரா போயிட்டு கெஸ்ட் பிளேயரா விளையாடிட்டு இருப்பாரு. சோ அப்படி ஒரு டோர்னமெண்ட் போய் விளையாடும் போது அட்டகத்தி தினேஷ் அவர்களை பார்த்து ஹரிஷ் கல்யாண் யதார்த்தமா ஒரு வார்த்தை சொல்ல அதை அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வளருது. இந்த பிரச்சனை எது வரையும் போகுது அப்படின்னா, தினேஷ் அவரோட பொண்ணு கதாநாயகி வந்துட்டு ஹரிஷ் கல்யாண் காதலிக்கிறாரு. அவங்களோட கல்யாணம் நிச்சயம் பண்ணும் போற நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த கல்யாணமே நின்று போற அளவுக்கு இவங்க வந்து பிரச்சனை இழுத்து விட்டுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை முடிஞ்சு இவர் வந்து கதாநாயகி கல்யாணம் பண்ணாரா, இவர் ஆசைப்பட்ட அந்த டீம் கூட போய் சேர்ந்து விளாட்னாரா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைன் தான். இந்த சிம்பிளான ஒரு ஒன்லைனுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கிரீன் பிளே அமைச்சு நம்ம எல்லாரையும் ரசிக்க வச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். ஆக்சுவலா ஒரு சின்ன ஈகோவால வளர்ற ஒரு பிரச்சனை, அந்த ஈகோ வச்சு அவர் டீமுக்குள்ள கொண்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் சமாதானமாகி கொண்டு போற அந்த கதை இருக்குல்ல, ரொம்பவே பிரமாதமா இருந்தாரு இந்த படத்தோட இயக்குனர். ஆக்சுவலா ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கும் தினேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாதிரி தான் அந்த ஸ்கிரீன் பிளேவே நடக்கும். ஹரிஷ் கல்யாண் போட்டு ஒரு மன்னிப்பு கேட்கலாம், அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வேற ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சமாதானம் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை நடந்தாலும் அதுல வேற ஏதாவது பிரச்சனை வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டுரும். அந்த மாதிரி ஒரு கேட் அண்ட் மவுஸ் பிளே அப்படின்றது இந்த படத்துல பயங்கரமா இருந்தது. இந்த படத்துல பல காட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏதோ நடக்க போகுது, அடுத்து என்னதான் நடக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும், அதே நேரத்துல செம்மையா இருக்குல்ல இந்த சீன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் இந்த திரைப்படத்துல பல இடங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வைக்கப்பட்ட அந்த பாடல்கள் சரியான டைமிங். பல இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு வந்துட்டு அவ்வளவு ஆப்டா இருந்தது. சொல்லப்போனா இந்த படத்துல நடிச்ச மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இந்த படத்துல அந்த பாடல்களும் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரமா தான் அமைஞ்சிருந்து. அதுலயும் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான சிரிப்பு வரும். என் வாழ்க்கை இப்படி ஆகணும் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ஒரு டயலாக் கூட ஒரு நடுவில் வரும். அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். அதே மாதிரி நாங்க அந்த சாங்ஸை சும்மா ஒரு ஹைப்புக்காக வைக்கிறோம் அப்படின்லாம் வைக்காம அந்த சாங்ஸ் வச்சு அவங்க ஹீரோ ட்ரிகர் பண்றது. இப்போ வந்துட்டு தினேஷ் வந்துட்டு ஓகே பிரச்சனை வேணாம் அப்படின்னு கிளம்பும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவருக்கு அகேன்ஸ்டா ஒரு சாங் ஒன்று போட்டு அவர் வந்துட்டு அப்படியே ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க. அதுல இருந்து இன்னொரு பிரச்சனை கிளம்பும். ஸோ இந்த படத்துல அந்த சாங்ஸ் கையாளப்பட்ட விதம் அப்படின்றது பயங்கரமா இருந்தது. அதே மாதிரி ஆக்டிங் விஷயம் எல்லாருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா தினேஷ் அவரோட ஆக்டிங் ஒரு யங்கா காட்டும் போதும் சரி, ஒரு அப்பாவா காட்டும் போதும் சரி, ஒரு கணவராகும், ஒரு ஈகோ பிடிச்ச பிளேயர் ஆகும், எல்லா சிச்சுவேஷனும் பாத்தீங்கன்னா அவர் அவ்வளோ பெர்ஃபெக்டா பயங்கரமாக நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி தான் ஹரிஷ் கல்யாண் அவரோட கதாபாத்திரத்தை அவர் ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் அவரோட அந்த மனைவி கதாபாத்திரம், அவங்களோட கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா சரியான செம்ம போல்டான ஒரு கதாபாத்திரம். இந்த வடிவேல் சொல்லுவார்ல, இது சரியான பொம்பளை ரவுடியாச்சப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் ஒன்று இருக்கும். அதாவது அட்டகத்தி தினேஷ் அவர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் சீனு பயங்கரமா இருந்த அந்த காட்சி. அடுத்து தினேஷ் அவரோட அந்த கேரக்டர் டிசைன், அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு தனி யூனிக்கா இருக்கும். ஆக்சுவலா அவர் வந்துட்டு அந்த பேட்டிங் ஆடும்போது அவர் அந்த ஃபர்ஸ்ட் பாலுக்கு அவர் ஒரு ரீசன் சொல்லுவாங்க, அதுவாகட்டும். அதே மாதிரி கடைசி பால், அதாவது என்னன்னா மேட்சோட கடைசி பால் ஒரு 6 ரன் அடிச்சா செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்ற சூழ்நிலை இருந்தா கூட அவர் செஞ்சுரி அடிக்க மாட்டாரு, ஆனா அவுட் ஆவார். அதுக்கு அது ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. அந்த கேரக்டர் டிசைன் அந்த யூனிக்கே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இவர் எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது தினேஷ் அவர்களுக்கு அந்த யங் லுக்கையும் அந்த ஏஜ் லுக்கையும் அப்படி மாத்தி காமிப்பாங்க. அதெல்லாம் தேட்டர்ல பயங்கர அப்ளாஸா இருந்து. அதே மாதிரி இவர் மேட்ச் ஆட வர மாட்டாரு, ஆனா அந்த கிட் பேக் எடுத்துட்டு வர்றாரு. அந்த சீன் அந்த ஃப்ரேமை பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. இந்த படத்துல பல பில்டப் காட்சிகள் இருக்கு. அந்த பில்டப் காட்சி பாத்தீங்கன்னா வாண்டடா திணிக்கப்பட்டதா இருக்காது. அந்த காட்சியோட வரும். ஆக்சுவலா எடுக்கும்போது நார்மலா தான் இருக்கும், ஆனா அந்த காட்சியோட பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பில்டப் சீன் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்து. இது தினேஷ் அவர்கள் மட்டும் இல்ல, காளி வெங்கட் அவருக்கு ஒரு பில்டப் சீன் இருக்கும். அதே மாதிரி அவரோட பொண்ணு கதாபாத்திரம் அவங்களுக்கு ஒரு பில்டப் சீன் இருக்கும். ஒருத்தர் பவுலிங் போடுவார், அவருக்கு ஒரு பில்டப் சீன் இருக்கும். இப்படி எல்லாருக்குமே அந்த படத்துல யாருமே பாத்தீங்கன்னா ஒரு சுமாரான கேரக்டர், ஒரு தேவையில்லாத ஒரு கேரக்டர் அப்படின்னு இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு வேலிடான கதாபாத்திரம் கொடுத்து சூப்பரா மேக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படத்துல வந்து அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்து. அதாவது ஒரு காமெடி ட்ராக்னு ஒரு தனியா இல்லாம இல்ல வந்துட்டு இந்த கவுண்டர் கொடுத்து கலாய்ப்பாங்களா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. படத்தோட அந்த கதையோட கதையாவே அந்த காமெடி வரும். அதுலயும் அந்த பெயிண்ட் கடையில ஒரு காமெடி நடக்கும், அதெல்லாம் பிரமாதமா இருக்கும். இந்த மாதிரி படத்துல பல காமெடி காட்சிகள் நமக்கு சூப்பரா கனெக்ட் ஆகும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே திணிக்கப்பட்டதா இருக்காது. படத்துல ரொம்ப மைனூட்டா காமெடியா இருந்தாலும் சரி, எமோஷனலா இருந்தாலும் சரி, ஒரு மாசான ஒரு சீனா இருந்தாலும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா படத்தோட கதையா ரொம்பவே மைனூட்டா சின்ன இடங்களும் சூப்பரா நமக்கு கன்வே பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல
கல்யாணமா இல்ல கிரிக்கெட்டா அப்படின்னு ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து வச்சிருவாங்க. நமக்கே பார்க்கும்போது என்னடா நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த கிளைமேக்ஸ் அந்த கொண்டு போன விதம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. அதாவது ரொம்ப எமோஷனலா அழுது புலம்பி அப்படிலாம் இல்லாம சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி தான் அவங்க ஆடுற அந்த மேட்சுக்கு ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று வரும். அந்த கிளைமேக்ஸ்லயும் நான் இதை தான் சொல்ல வந்தேன், இதுதான் என்னோட கருத்து அப்படின்றத ரொம்ப ஷார்ப்பா சொல்லி முடிச்சிருப்பேன். சும்மா அந்த வழவழ குழவன்னு போட்டு நான் வந்து 10 பக்கம் வசனம் பேசுறேன் அப்படிலாம் பேசாம என் கருத்து இதுதான், இதை நான் சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு அவரோட கருத்தையும் அவ்வளவு சூப்பரா சிம்பிளா முடிச்சிருந்தாரு இந்த படத்தோட இயக்குனர். அதே மாதிரி இந்த படத்துல நடக்கிற டோர்னமெண்ட் கிரிக்கெட் மேட்ச் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட இயக்குனர் இந்த மாதிரி பல டோர்னமெண்ட் விளையாடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரியலா இருந்து அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல இவங்களே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு ஊருக்கு எதிராக ஒரு மேட்ச் ஒன்று விளையாடுங்க. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல விளையாடுற ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மேட்சை நம்ம வந்துட்டு அவ்வளவு ரசிக்க வச்சிருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதுலயும் காளி வெங்கடனோட பொண்ணு வந்துட்டு மேட்ச் ஆடுவாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. இந்த படத்துல 2 பாட்டு தான். அந்த 2 பாட்டையும் ரொம்பவே அழகா கொடுத்திருந்தாரு ஷான் ரோல்டன் அவர்கள். அதை மேக் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்து. அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருந்தாலும் கூட ஆனா இந்த படத்துல அந்த காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்க பிளேஸ்மெண்ட் பண்ண சாங்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்ம மனசுலயே நிக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி தினேஷ் புருஷோத்தமன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகா ஓஹோ அப்படின்னு இல்லாம ரொம்ப மோசமா இல்லாம ஒரு பெர்ஃபெக்டா இந்த கதைக்கு இந்த இந்த சினிமாட்டோகிராஃபி கரெக்டா இருக்கணும், ஒரு நீட்டா இருக்கும்ல அப்படி நீட்டா பண்ணியிருந்தாரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். இது தமிழரசன் பச்சைமுத்தவர்களோட முதல் படம் மாதிரி இல்ல, ஒரு நல்ல அனுபவம் வந்து ஒரு இயக்குனர் எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஒரு ஈகோ அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள கிரிக்கெட்டை கொண்டு வந்து அந்த சின்ன சின்ன விஷயத்துல எப்படி ட்ரிகர் ஆகும். உதாரணத்துக்கு வந்துட்டு சின்ன பையன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அந்த ஹீரோ ட்ரிகர் ஆகுறது. அதே மாதிரி ஹலோ, இந்த ஹலோன்ற வார்த்தையில ஒருத்தர் டக்குன்னு ட்ரிகர் ஆகுறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேட்கும்போது சாதாரணமா இருந்தாலும் காட்சிகளாம் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா கொண்டு போயிருந்தாரு இந்த படத்தோட இயக்குனர். இந்த படம் குடும்பத்தோட போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு திரைப்படம். முக்கியமா நிறைய பேருக்கு இந்த திரைப்படம் கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.